வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 3 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடரலாம் என மருத்துவர்கள் அறிவுரை. அப்துல் கலாம் நினைவு நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் நினைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. காங்கோ நாட்டில் தேவாலயத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 21 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சோழ சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று எனவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். தஞ்சையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது வணக்கம் சோழ மண்டலம் என தெரிவித்த அவர், சிவனின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் என் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டது என்றும், பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக என் வேண்டுதலை சிவனிடம் வைத்தேன் என்றும், 1000 ஆண்டுகள் நிறைவு செய்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பெரும் பேறு எனக்கு கிடைத்துள்ளது என்றும், கங்கை கொண்ட சோழபுரம் குறித்த கண்காட்சியை கண்டு வியந்தேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் சோழ அரசர்களின் அரசியல், வணிக தொடர்பு மாலத்தீவில் தொடங்கி கிழக்காசிய நாடுகள் வரை பரவி இருந்தது எனவும், சோழர்களின் சாதனைகள் இந்தியாவின் பலத்திற்கு எடுத்துக்காட்டு எனவும், ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இரு பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பாரதத்தின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் உணர்த்தியது. நாடு முழுவதும் ஆபரேஷன் சிந்தூரை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். புதிய இந்தியாவிற்கு வரைபடம் தருகிறது சோழ சாம்ராஜ்யம் என்றும், தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 3 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடரலாம் என மருத்துவர்கள் அறிவுரை செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 21ஆம் தேதி நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது அவருக்கு திடீரென்று தலைசுற்றல் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதற்கிடையில் முதலமைச்சருக்கு இதய துடிப்பில் சில வேறுபாடுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் ஆஞ்சியோகிராம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமாக உள்ளார் என்றும், அவர் இன்று மாலை சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையில் அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவினர் அளித்த சிகிச்சை முடித்து முழுமையாக குணமடைந்த முதலமைச்சர் இன்று மாலை வீடு திரும்ப உள்ளார் என்றும், முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் என்றும் 3 நாட்கள் இடைவெளிக்கு பின் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சை முடித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 6 நாட்களுக்கு பிறகு இன்று வீடு திரும்புகிறார். மருத்துவமனையிலிருந்து காரில் புறப்பட்ட முதலமைச்சரை வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அப்துல் கலாம் நினைவு நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகின்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் அப்துல் கலாமின் புகழை போற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து உலகம் போற்றும் மாமனிதராக உயர்ந்து தன் அக்னி சிறகுகளால் பல உயரங்கள் தொட்டு இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெரும் புகழை தேடித்தந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் நினைவு நாளில் அவர் தம் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நமது அன்புக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்றும், அவர் ஒரு ஊக்கமளிக்கும் தொலைநோக்கு சிந்தனையாளர், ஆக சிறந்த விஞ்ஞானி, நம்பிக்கையூட்டும் வழிகாட்டி மற்றும் சிறந்த தேசபக்தர் எனவும் நினைவு கூர்ந்தார். மேலும் நமது தேசத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு முன்மாதிரியானது எனவும், வளர்ச்சியடைந்த மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்க பங்களிக்கும் வகையில் இந்திய இளைஞர்களுக்கு இவரது எண்ணங்கள் ஊக்கமளிக்கின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கோ நாட்டில் தேவாலயத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 21 பேர் உயிரிழந்தனர்.
காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள கொமாண்டா பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென தேவாலயத்திற்குள் ஆயுதங்களுடன் புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் அங்கிருந்த மக்கள் பயத்தில் சிதறியடித்து ஓடத் தொடங்கினர். அவ்வாறு ஓடியவர்களை துரத்தி சென்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். மேலும் தேவாலயத்திற்கு அருகே இருந்த சில வீடுகள் மற்றும் கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் அரசு ஆதரவு பெற்ற மத அடிப்படைவாத அமைப்பை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் 2500 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் உரையாற்றினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் என்றும், குறிப்பாக பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் என்றும், அதன் அடிப்படையில் தற்போதும் இப்பகுதியில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எனவும், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பது உறுதி எனவும், 2வது முறையாக மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக பழங்கானத்தம் அதிமுகவின் 74வது வட்ட பூத் கமிட்டியின் தலைவர் முத்து மணி ராஜா தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பழங்கானத்தம் பகுதி செயலாளர் சுதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவை என்றும், புழுகு மூட்டை திமுக அரசை ஓட ஓட விரட்டுவோம் என்றும் உத்தரமேரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உரிமைகளை மீட்கவும் தலைமுறையை காக்கவும் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அம்பேத்கர் சிலையிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொண்டார். அதன் பின்னர் பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது 4½ ஆண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தார். மேலும் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு நிர்வாகத்திறன் இல்லாமல் 4½ ஆண்டுகளாக லஞ்ச லாவண்ய ஊழல் ஆட்சியினை திமுக மிக சிறப்பாக நடத்தி வருகிறதாக சாடினார். மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் உட்பட குழந்தைகளுக்கும் நாட்டில் பாதுகாப்பு இல்லை, தமிழ் மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை திமுக அரசு ஒழித்துவிட்டது என்றும், தமிழகத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலை ஆகியவை சமமாக கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், திமுக அரசு தொடர்ந்து சமூக நீதி என பேசி மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அரசு, ஒன்றிய தலைவர் கோசலை ராமன், நகர தலைவர் சங்கர், நகர செயலாளர் அரவிந்தன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற பொது மருத்துவ முகாமினை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் வளத்தூர் கிராமத்தில் செயல்படுகின்ற அரசு பள்ளியில் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சந்திரன் தலைமை தாங்கினார். இம்முகாமில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இம்முகாமில் குப்பம் பீஸ் மருத்துவமனையின் பல்நோக்கு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு மகப்பேறு, எலும்பியல், கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயம், நுரையீரல், மார்பக புற்றுநோய், குடல் புண் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். மேலும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கினர். முகாமில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்து ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் வளத்தூர் பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா சேட்டு, முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சத்தியமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், கண்ணன், மேகராஜ், குமரகுரு, வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருத்தாசலத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் 5வது வட்ட மாநாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கலித்த மனுக்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு கலையரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற போராட்டம் 5வது வட்ட மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி வட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். வட்ட பொருளாளர் விமலா கொடியேற்றி வைத்தார். அபிப் ரஹ்மான் மாநாட்டில் பங்கேற்றவர்களை வரவேற்றார். மாவட்ட செயலாளர் ஆலவந்தார் துவக்க உரை நிகழ்த்தினார். வட்ட செயலாளர் சாமிதுரை வேலை அறிக்கை வரவு செலவு கணக்குகளை ஒப்படைத்தார். மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகரன், மாற்றுத்திறனாளிகளின் சங்க மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் விமானம், ரயில், கப்பல், பேருந்துகளில் விபத்தில் இருந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்குவதை போன்று உதவித்தொகை உயர்த்தி வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் வார்டு வாரியாக சுழற்சி முறையில் பணி வழங்குவதை கைவிட வேண்டும், சங்கத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அளித்த மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநில தலைவர் வில்சன் தீர்மானத்தை நிறைவேற்றி சிறப்புரையாற்றி மாநாட்டை முடித்து வைத்தார். மாநாட்டில் திட்டக்குடி மற்றும் விருத்தாச்சலம் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கடந்த 2015ஆம் ஆண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு காலமானார். இந்நிலையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள சமத்துவ மக்கள் கழக அலுவலகத்தில் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அப்துல் கலாம் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் சமத்துவ மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க IT நிறுவன உரிமையாளர் பிரசன்னா ராமசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா ராமசாமி பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா நாட்டில் குடிபெயர்ந்து IT நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மலைவாழ் மக்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிழற்குடை என்ற அமைப்பினை உருவாக்கிய பிரசன்னா ராமசாமி தன்னுடைய மகளுடன் இணைந்து பழங்குடியின மாணவர்களின் கல்வி தேவைக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் தேனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களை சார்ந்த 300 பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பழங்குடியின மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதுகுறித்து நிழற்குடை அமைப்பு நிறுவனர் பிரசன்னா ராமசாமி தெரிவிக்கையில், குடியாத்தம் பிச்சனூரில் சமுதாய பொருளாதார தொண்டு மன்றத்தின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் கிராமத்தில் சீனிவாச நகர் பகுதியில் உள்ள யோகா மையத்தில் உள்ளூர் குழு சமுதாய பொருளாதார தொண்டு மன்றத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மன்றத்தின் தலைவர் சமூக ஆர்வலர் சாய் ஆனந்தன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் அருணாதயம், கல்வியாளர் இந்திராசனார் ஆகியோர் கலந்து கொண்டு வாரியார் சுவாமிகளின் படத்தையும் தொண்டு மன்றத்தின் பெயர் பலகையையும் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், ஊக்கத்தொகை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இதில் செயலாளர் ஜெயவேலு, வழக்கறிஞர் பாரத், ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் தோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15,000 பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. டாக்டர் பால் தினகரனால் தொடங்கப்பட்ட சீசா தொண்டு நிறுவனம் கடந்த 21 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் தோட்டத்தில் இந்த வருடத்தில் 15,000 ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் துணைத் தலைவர் ஷாமுவேல், பால் தினகரன், அவரது துணைவியாரும் ஷீஷா நிறுவனத்தின் அறங்காவலருமான சில்பா ஷாமுவேல் தினகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 600 ஏழை குழந்தைகளுக்கு பையுடன் கூடிய கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் சீசா தொண்டு நிறுவனத்தின் சார்பில் தையல் பயிற்சி, ஆடை அலங்கார பயிற்சி, கணினி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து சாமுவேல், பால் தினகரன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், யாரோ ஒருவர் அன்பு செலுத்த உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள் என்று சொல்வது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவர்கள் அதன் மூலம் ஒரு ஊக்கம் பெற்று, நம்பிக்கை பெற்று வாழ்வில் உயர்வார்கள். இப்படி
கல்வி மிக முக்கியமாக இருக்கிறது. விசேஷமாக ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது மிக முக்கியம், மிக அவசியம். அதன் மூலம் தேசம் உயருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இந்தியா முழுவதும் ஏழை பிள்ளைகளுக்கு 15,000 ஏழை பிள்ளைகளுக்கு இன்று அந்த பள்ளி பைகளையும் கல்வி உபகரணங்களையும் நாங்கள் இலவசமாக அளிப்பது பெரிய சந்தோஷம். அவர்கள் அதில் நிறைய பிள்ளைகள். கோவையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 4 வயது பெண் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்த தாய் மற்றும் கள்ளக்காதலனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை இருகூர் பகுதியை சேர்ந்த தமிழரசி என்ற இளம்பெண் திருமணமாகி தனது 4 வயது குழந்தையுடன் அதே பகுதியில் வசித்து வந்தார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியே வசித்து வந்த தமிழரசி கட்டிட வேலைக்கு சென்று வந்த நிலையில் அவருடன் கட்டிட வேலை செய்து வருகின்ற வசந்த் என்பவருடன் சில மாதங்களாக பழகி வந்துள்ளார். நிலையில் நேற்று பிற்பகல் தமிழரசி 4 வயதுடைய அபர்ணாஸ்ரீ என்ற பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தமிழரசி அழைத்து சென்று கோவை மாநகர கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். அப்போது குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் அடித்ததால் குழந்தை இறந்துவிட்டதாக தமிழரசி தெரிவித்தார். இதனிடையே தமிழரசிக்கு கட்டிட வேலை செய்து வந்த வசந்த் என்பவருடன் கள்ள தொடர்பு இருந்து வந்தது தெரியவந்தது. மேலும் பிரேத பரிசோதனையில் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் தமிழரசி மற்றும் வசந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். அமிர்தா சென்னை வளாகத்தில் நடைபெற்ற 7வது பிடெக் தொகுதிக்கான ஓரியன்டேஷன் நிகழ்ச்சியில் விருத்தியின் முதல் இதழ் வெளியிடப்பட்டது. சென்னை அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தின் சென்னை வளாகத்தில் 2025 முதல் 29ஆம் ஆண்டின் 7வது பிடெக் தொகுதிக்கான 6 நாள் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களிடையே ஏர்செல் நிறுவனர் ஸ்ரீ சிவசங்கரன் உரையாற்றினார். அப்போது ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியில் தொடங்குகிறது என்றும் தெரிவித்த அவர் படிப்பு மற்றும் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்தார். அவரைத் தொடர்ந்து அமிர்தா பொறியியல் மற்றும் கணினி பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஜெயக்குமார் மாணவர்களை வரவேற்று பேசினார். அப்போது திறமையான பொறியாளர்களை உருவாக்குவதே அமிர்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய நோக்கம் என்பதை வலியுறுத்தினார். நிர்வாக இயக்குநர் சம்பியூஜ சுவாமி வினயா மிருதானந்தபுரி பேசும்போது தொழில்நுட்ப திறன்களை கருணையுடன் கூடிய சமூக பொறுப்புகளுடன் பயன்படுத்துமாறு அனைவருக்கும் நினைவூட்டினார். முதல்வர் டாக்டர் சசாங்கன் ராமநாதன் பேசும்பொழுது அம்ருதாவின் கண்ணோட்டம் முக்கியமான சாதனைகள் மற்றும் வளாகத்தை முன்னோக்கி நடத்துகின்ற புதுமை பண்புகள் குறித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் விருதியின் முதல் இதழ் வெளியிடப்பட்டது. இந்த இதழில் சமீபத்திய ஆராய்ச்சிகள், மாணவர்களின் திட்டங்கள் மற்றும் வரவிருக்கின்ற நிகழ்வுகள் பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி சங்கத்தின் SC/ST பிரிவின் தமிழ்நாடு மாநில தலைவர் உதயகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அன்வர்திகான்பேட்டை கிராமத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி சங்கத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி சங்கத்தின் SC/ST பிரிவின் தமிழ்நாடு மாநில தலைவர் உதயகுமார் தலைமையேற்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் முக்கிய நிர்வாகிகள் தங்கவேல், செங்குட்டுவன், தினகரன், மணிவண்ணன், துரை, லோகநாதன், அந்தோணி, ரேவதி, சத்தியமூர்த்தி, குப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் காருக்குள் இருந்த 10 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை பாம்பு பிடி வீரரான விக்னேஷ் லாவகமாக பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டார். கோவை இடையர்பாளையத்தில் நடராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பவருக்கு சொந்தமாக டஸ்டர் என்ற காரை வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் அனிதா வெளியே செல்வதற்காக காரில் ஏறி அமர்ந்ததும் திடீரென்று உஷ் உஷ் என்று சத்தம் வந்ததை அறிந்த அவர் காரை விட்டு இறங்கி தேடி பார்த்தபோது காரின் இடதுபுறத்தில் சிறிய வால் மட்டும் தெரிந்தது. இதனையடுத்து பாம்பு பிடி வீரரான விக்னேஷ் என்பவருக்கு அனிதா செல்போன் மூலமாக தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்னேஷ் காரில் 1 மணி நேரம் போராடி லாவகமாக பாம்பை பிடித்தார். விஷமற்ற சாரை பாம்பால் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் பாம்பை அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விட்டு விடுவதாகவும் பாம்பு பிடி விக்னேஷ் தெரிவித்தார். காரைக்கால் அருகே குருடாயில் டிப்பர் லாரி மூலமாக எடுத்து சென்றபோது சாலையில் சிந்தியதால் நாகை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்கின்ற பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட குருடாயிலை அப்புறப்படுத்துகின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து டிப்பர் லாரி மூலமாக குருடாயில் சாலை மார்க்கமாக சென்னை நோக்கி எடுத்து சென்றபோது காரைக்கால் அருகே அம்பாள் சத்திரம் பகுதியில் திடீரென்று டிப்பர் லாரியிலிருந்து குருடாயில் அதிக அளவு சிந்தியது. இதனால் சாலையில் சென்றவர்களும் வாகன ஓட்டிகளும் வழுகி கீழே விழுந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றம் செய்தனர். இதனால் நாகை காரைக்கால் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் கொட்டிய குருடாய்களை 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி அப்புறப்படுத்தினர். இதனிடையே பாதுகாப்பின்றி குருடாயிலை டிப்பர் லாரி மூலமாக கொண்டு வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெமிலி மேலேரி கிராமத்தில் உங்களுடன் சேலன் திட்ட முகாமில் மனு கொடுத்ததை அடுத்து உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு அமைச்சர் காந்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் மேலேரி கிராமத்தில் உங்களுடன் சேலன் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் 15 அரசு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று 46 திட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றனர். சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. முகாமில் மனு கொடுக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேல், மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள், நெமிலி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மணிவண்ணன், மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள், மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்யூர் அருகே கல்குவாரி லாரி இருசக்கர வாகனத்தில் மீது மோதிய விபத்தில் மின்வாரிய ஊழியருக்கு கால்முறிவு ஏற்பட்டதை அடுத்து கல்குவாரி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த விலங்கனூரை சேர்ந்த செல்லமுத்து என்பவர் இருங்காட்டுக்கோட்டையில் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் விவசாய நிலத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது சித்தாமூரிலிருந்து செய்யூர் நோக்கி வந்த கல்குவாரி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் செல்லமுத்துவிற்கு 2 கால்கள் முறிவு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் செல்லமுத்துவை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனையடுத்து சித்தாமூர் செய்யூர் மாநில நெடுஞ்சாலையில் சென்ற கல்குவாரி லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடிக்க முயன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மெய்யூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நல வாரியத்தில் வழங்கப்படும் பண பயன்களை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற தச்சு தொழிலாளர்கள் நல சங்கத்தின் முப்பெரும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தச்சு தொழிலாளர்கள் நல சங்கத்தின் 20ஆம் ஆண்டு விழா, தொழிலாளர் வழிகாட்டி சிறப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் 20 ஆண்டுகால சங்க பணிகள் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா பொள்ளாச்சியில் பர்வானா கூட்டரங்கில் நடைபெற்றது. விழாவில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மண்டல செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ராஜாமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவை தொடர்ந்து செயலாளர் ராஜாமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொழிலாளர் நல வாரியத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவிகளுக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நிலையில் மாற்றம் உள்ளதால் பெண்களின் ஓய்வு வயதை 55 வயதாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பென்ஷன் தொகை வழங்க வேண்டும். இயற்கை மரணம், சாலை விபத்தில் மரணம் போன்றவற்றிற்கு வழங்கப்படுகின்ற தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். வயதான காலத்தில் தொழிலாளர்களின் மருத்துவ செலவை ஈடு செய்யவும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் ராஜாமணி வலியுறுத்தினார். வாரியத்தில் வழங்கக்கூடிய கல்வி பயன்கள் 10, 11, 12ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் பயன்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல பெண்கள் ஓய்வு வயது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நிலையில் மாற்றம் இருக்கிறது. எனவே பெண்கள் ஓய்வு வயது என்பது 55ஆக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பென்ஷன் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் வாரிய பயன்கள் இயற்கை மரணம், வேலை செய்கிற போது மரணம், பணியிடத்து மரணம், ரோடு விபத்து ஆகிய பயன்கள் வழங்கி வருவதை கணிசமாக உயர்த்த வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் வயதான காலத்தில் அவர்களுடைய
மருத்துவ செலவை ஈடுகட்டி ஓரளவு வாழ்வதற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நலவாரியத்தின் மூலம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என கொடுக்கும் என்று நம்புகிறோம், கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் நீதிமன்றத்திற்கு அழைத்து மிரட்டல் தோணியில் கண்டிருப்பதை ஐக்கிய நல ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது என்று மதுக்கூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூரில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய நல ஜமாத் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற ஹஜ் கமிட்டி தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான அப்துல் சமது பங்கேற்று உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக மத்திய பாஜக அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றும் இதனால் நாடு முழுவதும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன என்றும் வக்பு வாரிய திருத்த சட்டம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது, இதற்கு தற்காலிகமாக தடை வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் நீதிமன்றத்திற்கு அழைத்து மிரட்டல் தோணியில் கண்டிருப்பதை ஐக்கிய நல ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்தார். பெரியபாளையம் அடுத்த பூச்சி அத்திப்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சியில் மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, அனுக்ஷை மகா சங்கல்யம், புண்ணியாக வாசனம், தனலட்சுமி பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியார்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்து மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு, பூ, பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் நாகாலம்மன் திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி கோவிலுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாலையில் கும்பம் இடும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அதன் பின்னர் இரவில் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள ஈஸ்வரியம்மன் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக பெரியவர்களும் சுற்று வட்டாரத்தை செய்து ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அம்மன் அருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் ஆலய விழா குழுவினர், கிராம பொதுமக்கள், வியாபார நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா ஆலயத்தின் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் பிள்ளை திருவாசலில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மின் அலங்காரத்தில் புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பங்கு தந்தை பால் ராஜ்குமார் பங்கேற்று தேர் பவனியை துவங்கி வைத்தார். மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தன மாதா முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தார். விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சந்தன மாதாவை வழிபட்டனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நாரியமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் திருக்கோவிலில் நள்ளிரவில் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் உண்டியலின் பூட்டை உடைத்து பக்தர்கள் ஒரு வருட காலமாக காணிக்கையாக செலுத்திய ரூபாய் 50,000 கொள்ளையடித்து சென்றனர். காலையில் வழக்கம் போல கோயிலின் பராமரிப்பாளர் அக்னிவேல் ஆலயத்தை திறக்க வந்தபோது உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அதன் பின்னர் கொள்ளை சம்பவம் குறித்து கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 3 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடரலாம் என மருத்துவர்கள் அறிவுரை. அப்துல் கலாம் நினைவு நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி.
மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் நினைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. காங்கோ நாட்டில் தேவாலயத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 21 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.